தாவேகவினர் மீது சிபிஐ மற்றும் வருமான வரி வழக்கு இருப்பதால் தான் அமைச்சர் ஆனந்த் பதற்றத்தில் இருப்பதாக பேசியுள்ளார் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சித்தார். சட்டமன்றத்தில் பேசிய அமைச்சர் ஆனந்த், தினமும் நிம்மதியாக உறங்க முடியவில்லை, ஒவ்வொரு நிமிடமும் பதற்றத்தில் இருக்கிறோம் என்று கூறியதை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சுட்டிக்காட்டினார். இதற்கு சிபிஐ வழக்கு மற்றும் வருமான வரி வழக்கு இருப்பதுதான் காரணம் என கூறினார். பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று என்னுடைய முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொன்னார், கடந்த 5 வருடங்களாக தினமும் டென்ஷன் எங்களுக்கு என்று. அதை ரிப்ளை செய்யும்போது நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர்களும் அதே சொல்லியிருக்கிறார். நாங்களும் தினமும் நிம்மதியாக எங்களும் தங்களால் தூங்க முடியலை, தினமும் எங்களுக்கும் நிமிஷம் டென்ஷனாக இருக்கிறோம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். மீண்டும் அதை திருப்பி சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இன்கம் டேக்ஸ் வழக்குகள்லாம் தொடர்ந்து உங்களுக்கும் இருக்கின்றது. இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ஆனந்த், தொகுதியில் மக்கள் பிரச்சினை உடனுக்குடன் சரி செய்யப்படுகிறதா என முதலமைச்சர் கேட்பார் என்பதால் தான் பதற்றத்தில் இருப்பதாக கூறியதாக தெரிவித்தார். தொகுதியில் ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனை இருந்தால் கூட ஏன் சரி செய்யவில்லை என முதலமைச்சர் கேட்பதாக அமைச்சர் ஆனந்த் கூறினார். சிபிஐ வழக்கு இருக்குதெல்லாம் கரெக்டு தான். எங்களுடைய டென்ஷன், எங்களுடைய முதல்வர் தொகுதியில் என்ன பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இருக்குது, அது உடனுக்குடன் பார்க்குறியான்னு கேட்டார்ன்றதுக்கோசம்தான் நான் உங்களுக்கு அப்படி சொன்னனே ஒழிய, நான் வேறு எந்த அர்த்தத்துலேயும் நாங்கள் எங்களை பயமுறுத்தியோ டென்ஷன் படுத்தியோ இல்லை. அவர் முதல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் எப்போ எங்களுடைய தலைவர் பேசுவார்னு நினச்சிருந்தாங்க. இப்போ ஃபோன் வந்தாலே பயம் இருக்குது. ஏதாவது தொகுதியில் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை ஏன் உடனே செய்யலைன்னு கேட்கக்கூடியவர் தான் எங்கள் முதல்வர் என்பதை தெரிவிச்சு.